ஹலோ. சொல்லுங்க. தொடக்கிறது கண்ணு தெரியுதா தெரியலையா தெரியல இந்த மனுஷனுக்கு. இங்க பாரு, கீழே காலேஜ் அப்படியே வந்துருக்கு. இப்பதான் கஷ்டப்பட்டு தொடச்சிட்டு வரான் இல்ல. சரிங்க. ஓகே சீக்கிரமா வந்துடுறேன். நானும் கிளம்பிட்டே இருக்கேன். நான் 9:30 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்கிருந்து வந்துருவேன். சீக்கிரமா வந்துருவேன். நீங்க சீக்கிரமா வரதோ அப்புறம் இருக்கட்டும். கொஞ்சம் கீழே குனிஞ்சு பாருங்க. என்ன பண்ணுதா போன் பேசல? உனக்கு தெரியாது எப்படி பேசணும்னு? நீங்க போன் பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. நான் வீடு தொடக்கிறது உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியல. எப்ப பார்த்தாலும் தொடக்கல அடுத்து இதுக்கு நடந்துட்டே இருக்கணும். அவ தொடக்கிறாளே நினைப்பில்ல. அப்போ இப்பதான் துவச்சு துணியெல்லாம் சேர் மேல போட்டு வந்தேன். குளிச்சு கொண்டு போய் இந்த ஈரட்டாவில துவச்சு துணி கூட போட்டுக்கிறீங்க. நீங்க செய்யறதுதான் அந்த பசங்களும் செய்றாங்க. நீங்க கரெக்டா இருந்தா பிள்ளைகளும் கரெக்டா இருப்பாங்க. ஏமா இது ஒரு வேலையா? உட்காந்துட்டு சொல்றவங்களுக்கு என்னங்க மருமகளுக்கு போன் பேசிட்டு இதே வேலை செய்யாம இப்படி நீங்க தொடக்கும் போது நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்னும் என்ன நம்மள சொல்லிருப்பீங்க. அவன் அவசரத்துல வெளிய போறவசரம் பேசிட்டு இருக்கான். அவசரத்துல போறவர் வெளிய போய்க்கணும். சரின்னு தொடச்சிக்கலாம். அவசரத்துல போறவர் திரும்பி உள்ள வந்து வெளிய வந்து தொடக்கிறது தெரியாம பேசிட்டே இருக்காரா? இந்த தப்ப நாங்க பண்ணிருந்தா இன்னார் மாமியாமாருக்கு என்ன சொல்லிருப்பீங்க? மகன் பண்ணங்காட்டி சப்போர்ட் வந்துறீங்க. நானும் தெரியாம கேக்குறேன். அவசரத்துல நாங்க எங்கயாவது சும்மா போக முடியுமா? காலையில எந்திரிச்சு சமையல் வேலை முடிச்சு பாத்திரம் கழுவி வீடு குட்டி துணி துவச்சு குளிச்சு பரப்பு போறது எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவோம். அவசரத்துல மாமியார் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டு போக முடியுமா? அப்படி போனா மாமியார் சும்மா இருப்பாங்களா? அவளுக்கு என்ன? அவ விசேஷத்துக்கு போற மாதிரி அவங்க சாப்பிடுவா. மாமியார் எப்படி போனா என்னன்னு ஊரே சொல்லிருப்பீங்க.